ஹாய் ஹலோ திஸ் இஸ் ராஜேஷ் குமார். ரெசெஷன் அப்படின்னா என்னங்க? ஒரு நாட்டில் பொருளாதாரம் வெற்றிகரமாக இல்லாத காலம் மற்றும் வணிகம் நிலையாக இல்லாமல் மோசமான நிலையில் சொல்லலாம், இல்லைனா ஒரு மந்தமான நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டம் தாங்க ரெசெஷன். இந்த ரெசெஷன் ஏற்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இந்த கண்ட்ரியில் உருவாகுங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா பேங்க்கில் அதிகமாக்கிட்டாங்க. அப்படின்னா எல்லாம் என்னென்னா லோனுக்கு போக மாட்டாங்க. ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா லோன் போட்டு ஒரு கம்பெனி டெவலப் பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நியூ ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா, புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கிறத குறைப்பாங்க. வென் அமெரிக்கன் எக்கனாமி ஸ்னீசஸ் the city of London catches cold. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதோட இம்பேக்ட் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிஃப்டிலையும் இந்த இம்பேக்ட் இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபாலு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு 200 ஓப்பன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கு. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.